ஆகாஷனும் நிச்சயதார்த்தத்தில் வந்து வேணும்னே வந்து கெடுக்கிறதுக்காக பாலை தூக்கி எறிகிறாரு. அப்போ கரெக்டாக வந்து முரளி இருந்த பாலில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த தட்டெல்லாம் கீழே விழுந்துடுது. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து அபி சொல்கிறாங்க, இதெல்லாம் அபசகுணமே கிடையாது, தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணாதீங்கன்றாங்க. உன்னே சுந்தரி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அபசகுணம், இந்த நிச்சயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ராகவ் டென்ஷன் ஆயிடுறாரு. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பாலை தூக்கி குழந்தைங்க எரிஞ்சதால இதெல்லாம் பிரச்சனையா, என்ன என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா, குழந்தைங்க போட்ட பால்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதான் பாட்டியும் சரி ஆமாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, டைம் தான் இருக்குல்ல, அந்த டைம் முடிஞ்சாதான் பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் நிச்சயதார்த்தம் நல்லபடி நடந்து முடிஞ்சிடுது. இதை பார்த்தா சுந்தரி முரளியும் வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சுந்தரி வந்து பால் கொடுக்குறாங்க. அதை வாங்கி அஞ்சலி வந்து செடிக்கு ஊற்றிடுறாங்க. அதனால் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ தினமும் இவ இந்த பாலை குடிக்கலையா, நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுறாளே, இவ எதுக்காக இப்படி பண்ணுறா, இதை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்தவங்க கிட்ட மறுபடியும் ஆர்டர் கேட்குறாங்க. உடனே வந்து அவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து நேரடியாக போய் பார்க்குறாங்க. அப்போ தான் அபிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இது மாதிரி ஆர்டர்லாம் வந்து சேரல, நம்ம துணியெல்லாம் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு ராகவ் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, நம்ம ஆர்டருக்காக அவர் காசு கொடுத்துருக்காருன்ற விஷயத்துக்கு எல்லாமே உண்மை எல்லாமே வந்து அபி தெரிஞ்சுக்கிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. ராகவ் வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ராகவும் வராரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இங்கே பாரு, நான் அதுக்காக பண்ணலை, உன் கல்யாணம் வந்து எப்படியாவது நடக்கணும், நிச்சயதார்த்தம் நடக்கணும், அதுக்காக தான் இவ்வளவும் நான் பண்ணேன், புரிஞ்சுக்கோ. அவனோட கல்யாணம் அவங்க 2 பேரும் ஆசை ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்க 2 பேரும் இப்படி ஆசையாக இருக்கவங்கள எதுக்கு பிரிக்கணும் தான் இப்படி பண்ணேன் அப்படின்னோடனே, இப்போது நீங்கள் எனக்கு பண்ணீங்களே அது துரோகம் இல்லையா, கூட வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அது துரோகம் கிடையாது, உனக்கு நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன், கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இங்கே பாரு, ஒரு வேளை வந்து அந்த பீஸ் எல்லாம் இல்லை, கிடைக்கல, வண்டியும் கிடைக்கல, அப்போது இந்த நிச்சயதார்த்தம் நடந்திருக்காது, அப்புறம் என்ன நடக்கும், உங்கள் அப்பா அம்மா மனசு தாங்கியிருக்குமா, அணு மனசுக்கு தாங்கியிருக்குமா, ஆகாஷ் என்ன ஆவார், நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. அபி, நான் உனக்கு நல்லது தானே செஞ்சுருக்கேன், நீயே சொல்லு அப்படின்னோடனே, அப்போ கூட என் தன்மானத்தை விட்டு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்கிறது கேளு அபி அப்படின்னோடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் ராகவுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து முரளி வந்து ஒளிஞ்செடுத்து பார்த்துடுறாரு. இவன் என்ன இப்படி கட்டி பிடிக்கிறாளே ராகவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்போ ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து உடனே கண்ணை திறக்கிறாங்க. திறந்துட்டுல சாரி தெரியாமல் கட்டி பிடிச்சிட்டேன்றாங்க. பரவாயில்லன்றாங்க. ராகவ் சரி ஓகே, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எதுக்காக அழற அப்படின்னோடனே, இல்லை நான் அந்த காசை திருப்பி கொடுத்துருவேன், நீங்கள் வாங்கிப்பீங்கல்ல, கண்டிப்பாக வாங்கிப்பேன், போதுமா, உனக்கு அணு சந்தோஷமாக இருந்தால் பிடிக்கும்ல அப்படின்னு. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் என்ன ஜாலியாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்றாங்க. சரி ஜாலியாக இருந்தால் நீ என்ன பண்ணுவேன், எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் போல் இருக்குது, நான் போய் சாப்பிடவா அப்படின்னோடனே, சரி நீங்கள் தான் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, யார் சொன்னால் சாப்பிட மாட்டேன்னு, நானும் கூட சாப்பிட்றேன் இன்றைக்கி, ஓகேவா, நிஜமாவா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னோடனே, சரி ஓகே மிளகா பளிச்சு வாங்கி கொடுக்குறாங்க. அதை காரம் தாங்க முடியாமல் கத்துறாரு. சரி சரி எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லித்தரேன், உங்களுக்கு சாப்பிட தெரியல அப்படி சொல்லிட்டு சொல்லித்தராங்க. காரம் படாமல் எப்படி சாப்பிட்ணுன்னு உடனே வந்து சந்தோஷமாக அதை வாங்கி சாப்பிட்றாரு. 2 பேருமே பார்க்குறாங்க. அப்போ அபியை பார்த்துட்டு சந்தோஷமாக அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாராகோ. இதெல்லாம் ஒளிஞ்சிருந்த பார்த்த முரளி செமைய டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு.